Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம ரவை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி, ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. சோ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொடியா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் நல்லா காய்ச்சின சூடான பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் முடிக்கும் போது நம்மளோட இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸோட மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட மாவு நல்லா ரெடியாக இருக்குது. லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிருங்க. நல்லா ஸ்மூத் பாலாக பிடிச்சிருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் சுகர், அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 6 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 6 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கூட நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு பாலாக உள்ளே சேர்த்துருங்க. ரொம்ப ஒரே நேரத்தில் ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 6லேருந்து 8 பால்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பால்ஸ் வந்து எல்லா சைட்லேயும் ஒரே கலரில் இருக்கும். இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் டார்க்காக ஒரு சைடு லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம பால்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. இது ஒரு 3லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சுவையான ரவா குலாப் ஜாமுனை நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதை நல்லா சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுக்கிட்டீங்க, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரவா குலாப் ஜாமுன் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.